ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன் பார்த்துருந்தாலே தெரியும். இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் எந்த தேதியில் எந்த நாளில் வருது, எந்த மணி நேரத்தில் சரியான அளவில் வந்துட்டுருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த கிரகண நேரங்களில் பெரியவங்க, குழந்தைங்க, அதே மாதிரி கர்ப்பிணிகள் மட்டும்தான் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்தரிக்க முயற்சி செய்கிறவங்களும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். குறிப்பாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் இந்த கிரகண நேரங்களில் வெளியில் போனால் குழந்தை ஊனமாக பிறக்கும், இல்லை அப்படின்னா குழந்தை ஃபார்ம் ஆகாது, மிஸ்கேரேஜ் ஆகிடும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மைனா கிடையாது. ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிரகண நேரங்களில் வெளியில் போகிறப்ப அந்த கிரகணம் கரெக்டாக நடைபெறக்கூடிய நேரத்தில் புரோதா கதிர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீசஸ், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை டம்ப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நீங்கள் வீக் ஆகி அது ஒரு காரணமாக அமையும் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருதுக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருடத்திற்கான முதல் கிரகணம் வர்ற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி நடக்குது. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:26க்கு தொடங்கி 7:57க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட பிற்பகலில் ஸ்டார்ட் ஆகி, அதாவது மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி இரவு வேளை வரைக்கும் முடியுது. இந்த சமயங்களில் சிலருக்கு வெளியில் போகலாமா, டிரைவிங் பண்ணலாமா அப்படின்னா நிறைய ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் போகிறப்ப உங்களோட வயிற்றை ஏதாவது ஒரு துணி வச்சு மறைச்சிட்டு போங்க. அதுவே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே, கட்டாயம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. ஆஃப்டர் ஓவலேஷனில் இருக்கீங்க, நாள் தள்ளி போயிருக்கு, இல்லை ப்ரெக்னன்சி கிட்டில் இப்போ தான் பாசிட்டிவ் வந்திருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. கிரகண நேரங்களில் ரொம்ப டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா செரிமான கோளாறு நார்மலாகவே நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணம் அப்படிங்கிறது 4.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அந்த சமயங்களில் அதிகமாக நீங்கள் வெளி தூர பயணமோ இல்லை லாங் ட்ராவல் பண்ணுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதோடைய பீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:42க்கு இருக்கும். 5:30 மணிக்கு மேலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. 5:30 மணிலேருந்து 6 மணிக்கு உள்ளே நீங்கள் வெளியில் போகாமல் மற்ற நேரத்தில் கூட நீங்கள் வெளியில் போய்க்கோங்க. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த சூரிய கிரகணத்தால் குழந்தைகளுக்கோ இல்லை அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை ஊனமாக அப்படின்னா எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது உச்சி வெயிலில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே ரீசன் தான் எதுக்கும். வெயிலோட தாக்கம் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக அன்னைக்கு உங்களுடைய சூரிய கதிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதனால தான் சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அறிவியல் ரீதியாக எந்த ஒரு சூரிய கிரகணமும் யாருடைய அந்த ப்ரெக்னன்சியும் கலைக்காது அப்படின்றது தான் உண்மை. அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவும் போல் நார்மல் ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வெயில் சமயங்களில் போக வேணாம். சிலருக்கு ஸ்கின் டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஸ்கின் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.